முருகனின் வெற்றிக்கனி போல் விளங்கும் வேல் அவருக்கு எப்படி கிடைத்தது? வேல் கொடுத்தவர் யார்? இதற்குப் பின்னுள்ள தெய்வீக வரலாறு தெரியுமா? ஒருகாலத்தில் அழிவுக்குத் துணையாக வந்த சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்களை வதை செய்தான். தேவர்கள் இந்த பிரச்சனையைத் தீர்க்க சிவனிடம் சென்றனர். ஆனால் சிவபெருமான் தீவிர தவத்திலிருந்ததால் பதில் தரவில்லை. இறுதியாக இந்த பிரச்சனையைத் தீர்க்க பார்வதி தேவியே முடிவெடுத்தார். அவரது தவத்திலிருந்து பிறந்த தேவசேனா நாதர் முருகப்பெருமான் தன் சக்தியை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்தது. ஆனால் அசுரர்களைச் சமாளிக்கத் தேவையான ஆயுதம் முருகனிடம் இல்லை. அந்தச் சமயம் பார்வதி தேவியின் கருணை மூண்டது. ஒரு பெரிய யாகம் செய்த பிறகு பார்வதி தேவியின் திருக்கரங்களிலிருந்து ஒரு மின்மினி போல் பிரகாசமான வேல் உருவாகி வந்தது. இந்த வேல் வெறும் ஒரு ஆயுதமல்ல, அது ஞானத்தின், சக்தியின், சம்சார நாசத்தின் அடையாளம். இந்த சக்திவேலை பார்வதி தேவி நேராக முருகனிடம் வழங்கினார். அந்த வேலைக் கைப்பற்றி முருகப்பெருமான் தனது பல்லக்கில் ஏறி தனது சேனைகளுடன் சூரபத்மனை எதிர்கொள்ளக் கிளம்பினார். கடைசியில் அதே வேலால் சூரபத்மனை வென்று உலகத்திற்கு அமைதி அளித்தார். இன்றும் தீப்பொறியால் மின்னும் முருகனின் வேல் நம்மை காக்கும் ஒரு சக்தியாகத் திகழ்கிறது. அதனால்தான் வேல் வாங்கு, வெற்றி காணு என்பது முருக பக்தர்களின் நம்பிக்கை. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்டில் வேல் முருகா என்று சொல்லுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.